ஓசூரில் மலர் மாலை வியாபாரிகளுக்கிடையே மோதல் போக்கு உருவாகும் சூழல். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாக மாறுவதற்கு முன்பே தீர்வு காண வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் என்கிறே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேம்பாலத்திற்கு அடியில் மற்றும் சாலையோரங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் மலர் விற்பனை அங்காடிகள் நடத்தி வந்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்திருந்தனர். மேலும் இரவு நேரங்களில் அந்த மேம்பாலத்திற்கு அடியிலும் பேருந்து நிலையம் அருகே மற்றும் எதிரில் சாலையோரங்களில் தள்ளுவண்டிகளில் விரைவு உணவகம் செயல்பட்டு வந்தன. அதோடு வாடகை டாக்ஸி, டெம்போ உள்ளிட்ட வதவிஞரும் நேங்களுமிக்க அடியில் நிற்கும் இடமாக நிறுத்தி வந்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு இல்லாமல் கடுமையான சுகாதார சீர்கேடு நிலவி வந்தது. இது தொடர்பாக ஏராளமான புகார்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் அளிக்கப்பட்டன. மேலும் இந்த பகுதி முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் அவர்களிடமும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மற்றும் மாவட்ட மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் இருந்த நடைபாதை கடைகள், மலர் அங்காடிகள், வாடகை டாக்ஸி மற்றும் டெம்போ வாகனங்கள், தள்ளுவண்டி விரைவு உணவகங்கள் உள்ளிட்டவைகளை அதிரடியாக அப்புறப்படுத்தினார்கள். மேலும் மீண்டும் அந்த இடங்களில் எவ்விதமான ஆக்கிரமிப்புகளோ ஏற்படாதவாறு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி மலர் மாலைகள் மற்றும் மலர் விற்பனை செய்து வந்த வியாபாரிகள் பல்வேறு தனியாரிடமும் பேசியதின் அடிப்படையில் பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பகுதியில் உள்ள ஜெய்சங்கர் என்ற தனியாருக்கு சொந்தமான நரசிம்மா காம்ப்ளெக்ஸ் என்ற பகுதியை மலர் விற்பனையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த மாதம் அந்த இடத்தில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் அந்த வணிக வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் மலர் மாலைகள் விற்பனை செய்யப்பட ஏதுவாக ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் மலர் மாலை விற்பனை வணிக வளாகம் என்ற பெயரில் துவக்கி வைக்கப்பட்டது. இதனால் மலர் விற்பனையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த பகுதியில் மலர் மாலைகள் விற்பனை செய்து வந்திருந்தனர். அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை எவ்வித சிரமமின்றி இயக்கி வந்திருந்தனர். இந்த நிலையில் திடீரென கடந்த சில தினங்களாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சாலைகளின் ஓரங்களில் மீண்டும் வேறு சில மலர் விற்பனை அங்காடிகளை வைத்து விற்பனை செய்து வர துவங்கியுள்ளனர். அதேபோல மேம்பாலத்திற்கு அடியில் சிலர் மீண்டும் வாடகை கார், டாக்ஸி மற்றும் டெம்போக்களை நிறுத்த துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக புதிதாக மலர் மாலைகள் விற்பனை செய்வதற்காக பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மலர் விற்பனையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் சாலையோரங்களில் ஆக்கிரமிப்பு செய்து மீண்டும் விற்பனை செய்து வரும் மலர் விற்பனையாளர்களுடன் தகராறு ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழல் நிலவுகிறது. அந்த பகுதியில் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியில் செல்வதற்கும் பேருந்து நிலையத்திற்குள் செல்வதற்கும் சிரமமில்லாத இருந்த நிலை மாறி மீண்டும் தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்குள் சிக்கி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே அந்த பகுதியில் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த தீர்விலிருந்து பிரச்சினை உருவாகும் சூழல் நிலவுவதாக மலர் விற்பனையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத சூழலையும் மலர் விற்பனையாளர்களிடையே மோதல் போக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் சூழலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலர் மாலை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே ஒரு 40 கடை வரும்போது பாதி கடை வந்துட்டு திரும்பி பாதி கடை எல்லாம் ரோடுக்குள்ளே போயிட்டாங்க. ரோடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நேற்று ஒரு நிகழ்ச்சி ஆச்சு, லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனாக. சரி ஏதோ 10 பேர் பழிக்கிற இடம்ன்ட்டு நான் பழிக்கட்டுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பண்ணது பூக்கடை வாங்கணுன்னால வரவே முடியாது. அந்த அளவுக்கு அங்கே யாருமே நிற்க முடியறது இல்லை, நெரிசல் இருக்குது. தயவு செய்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை தாழ்மையோட கேட்டுட்டு இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க. எல்லாருமே ஹைவேஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு கண்டுபிடி. பூக்கடை வியாபாரிங்க எல்லாருமே ஏழப்பட்டவங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு வந்திருக்கு, இந்த தீர்வு உள்ளே வந்திருக்கு. திரும்பி இவங்க போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா லாண்ட் ஆர்டர் யார் பொறுப்பு இதுக்கு? நாங்கள்லாம் மேம்பள்ளி கடையில் கடை வச்சுருந்தோங்க. கடை வைக்கும்போது அவங்க முன்பாட்டுக்காரர் ஒரு 2-3 மாதமாக சொல்லியிருந்தாங்க, எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எடுக்காமல் இருந்தோங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் திடீர்னு எல்லாம் கமிஷனர் ஊரில் வந்துட்டாங்க.
எங்கள் எல்லோரும் வந்து கடைங்கெல்லாம் இடித்து அதில் என்னென்ன பொருளிஞ்சி பூவிஞ்சி எல்லாமே இப்படியே இருந்துச்சு. எல்லாம் இடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டாங்க. இடம் இருக்குது. நானே என்ன சொன்னேன்னா இங்கே காலி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 10 பேர் கடிக்கானா ஆகட்டுடா, சும்மா வீட்டில் உக்காந்துக்கிறங்க, பிள்ளைங்களே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இங்கே இப்போ கேட்டாங்க. அவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும் இடம். இப்போ வந்து இந்த ரோடு கடை தான் இப்போ கடை போட்டுக்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே வச்சுங்கன்னா நாங்கள் அங்கே போகிறோம். சார், மேம்பாலத்து கடையில் மலை கடைங்கெல்லாம் எடுக்க வச்சதுனால வந்து நாங்கள் வந்து அண்ணா ஜெய்சங்கர் அண்ணா அவங்கக்கிட்ட போயிட்டு, ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, நம்மளுக்கு உங்கள் பில்டிங்கில் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, உங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு தேவை, இந்த நிறைய பேர் ஏழை பல மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை அன்ட்டு போய் நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டு அவர் இவ்வளோ மட்டும் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருப்பி என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு எல்லாம் வெளியில் விட மாட்டான் அன்னு சொல்லி எடுக்க வச்சதுனால தான் நாங்கள் இதை ஏதோ அவர்கிட்ட போய் கையில் காலில் விழுந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம். உள்ளே இருக்கிற கடைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு உள்ள வியாபாரம் ஆகிறதுல திருப்பி வெளியில் போகிறான்னு போடுறாங்க. அவங்களுக்கும் பாதிக்கப்படுது, எங்களுக்கும் பாதிக்கப்படுது. இது வந்து வெளியில் வைக்கிறதுனால வந்து டிராஃபிக் ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் மக்கள் நடமாடுறது ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கடைக்காரங்களுக்கு 40 கடைக்காரங்களுக்கு ப்ராப்ளம். வெளியிலேருந்து ராயகோட்டா, இந்த பாகலூர், இங்கே அத்திபெலி அங்கேருந்து வந்து விற்கிறவங்க தான் இங்கே அதிகம் மேம்பாலத்து கடையில் இது பண்ணுறாங்க. இப்போ வந்து இங்கே நம்ம இந்த இது முன்னாடி மேம்பாலத்து இதில் பண்ணுறாங்க, கிளியர் பண்ணி கொடுக்கணுன்னு தாழ்மையாக எல்லாரையும் கேட்டுக்கிறோம்.